நாடு முழுவதும் தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டாலும் கூட தமிழ்நாட்டை பாஜக இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறது, குறிப்பாக பிரதமரே 7 முறை வர்றாரு அப்படின்றப்போ இதனுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் ஏதாவது 1-2 கிடைச்சிடாதா அப்படின்ற எண்ணமான்ற கேள்வி வரலையா? வணக்கம் கார்கே. 1-2 கிடைச்சிடாதான்ற ஏக்கம் கிடையாது. எங்களுக்கு 40க்கு 40 வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் 39க்கு 39 சீட்டும் வந்து நாங்கள் பாஜக மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சியினர் பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுது எங்களுடைய பாஜகவுடைய தமிழ் மாநிலத்தோடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பதவிக்கு வந்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு அதே பயணத்தில் தான் நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தலைப்பிலே நீங்க எடுத்து பேசியிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு 2ஆ பிரிச்சு பேசுறீங்க. நம்மளை பொறுத்தவரை அது மாதிரி தனிச்சு பேசாம நம்மளை பொறுத்தவரை இந்தியா முழுக்க பேசியிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நான் வந்து தென்னிந்தியான்னு இங்க குறிப்பிட்டு சொன்னதுனால தென்னிந்தியால ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி அப்படின்றதுல வந்து கிட்டத்தட்ட 130 தொகுதிகள். அதை 543 இருந்து நம்ம கழிக்கும் போது 413. அதுல நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு 25-26 தொகுதிகள். அப்ப இந்த அதாவது இதுக்கு முன்பு 2014 இருக்கட்டும் 2019 இருக்கட்டும் எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்ன அப்படின்றத நம்ம இதுல வந்து விவாதிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் 1-2 டேட்டா மட்டும் சொல்றேன், அதுல இருந்து நம்ம மேற்கொண்டு பேசுவோம். ஹிமாச்சல் பிரதேசத்துல 4 சீட் இருக்குது, நாங்க 4 சீட்டு வாங்கியிருக்கோம். உத்தராகண்ட்ல 5 சீட்டு, 5க்கு 5. ஹரியானால 10, 10க்கு 10. டெல்லி 7, 7க்கு 7. ராஜஸ்தான் 28, 28க்கு 28. மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 29, 29க்கு 29. சத்தீஸ்கர்ல 11, 11க்கு 11. பீகார் 40. இந்த தடவை கூட்டணி வலுவான கூட்டணி இருக்கிறதுனால அதை நீங்க போன தடவை கம்பேர் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட அந்த 40க்கு 40 டேலி ஆகுது. அப்புறமேட்டு எது மிஸ் பண்ண, பஞ்சாப்ல 13, அங்கேயும் நாங்க நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். உத்தரப்பிரதேஷ் மிகப்பெரிய ஒரு மாநிலம், 80 தொகுதிகள் உள்ள அந்த மாநிலத்துல நாங்க 64. அப்ப எந்த இடத்துல எங்களுக்கு தொய்வு? இது வந்து வட இந்தியா. தென்னிந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு பத்தி நம்ம ஏற்கனவே நான் கருத்தை சொல்லிட்டேன். கேரளாவை நீங்க பாத்தீங்கன்னா 2014, 2019 இடையில நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் வந்து எங்களுடைய வாக்கு அந்த சதவீதத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டே போகிறோம். அதே மாதிரி தெலுங்கானா, இப்போ நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் அல்லது வட மாநிலங்களில் ஏற்கனவே பாஜக ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸா தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் புதிய எம்பிக்களை கொண்டு வரலாம்னு நினைக்குது பாஜக. அதான் பிளானா? அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரை நாடு முழுக்க தான் நாங்க பாக்குறோம். நீங்க தலைப்புல வந்து அது மாதிரி வச்சதுனால நான் வந்து அதை பேச ஆரம்பிச்சாலும் அங்கேயும் நான் வந்து ஒரு கேவியட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், நம்ம முழு இந்தியான்னு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர, அருணாச்சல பிரதேஷ்ல இருந்து குஜராத் வர, லட்சத்தீவு மற்றும் இது அந்தமான் நிக்கோபார்ல எங்களுடைய அமைப்புகள் உள்ளன. அந்த அமைப்புகளும் வந்து அடிமட்டம் வர, அதாவது கிளைகள் வர வந்து எங்களுடைய அமைப்பு வந்து விஸ்தாரமா பரவி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில சவுத் இந்தியால இருந்து நாங்க பாக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அது எல்லா மாநிலம், அது ஒரு தொகுதியா இருந்தாலும் சரி, கடைகோடியில உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில கூட பாஜக வந்து அதை விட்டுறக்கூடாதுன்றது எங்களுடைய முனைப்பு. அதுல வந்து நீங்க தவறு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அப்படிதான் பார்க்கும். அதிலும் குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை ஒவ்வொரு சீட்டும், அது வந்து எம்பி சீட்டாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ சீட்டுகளாக இருந்தாலும் சரி, ஈவன் கவுன்சிலர், பஞ்சாயத்து யூனியன்ல ஒரு சீட்டா இருந்தா கூட அதை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு தான் நாங்கள் வந்து தேர்தல்களை சந்திக்கிறோம். இப்போ நான் திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட, தமிழ்நாட்டுக்கு பாஜக செலுத்தக்கூடிய கான்சன்ட்ரேஷன், மத்திய அமைச்சர்கள் படையெடுப்பு, அதை தாண்டி வந்து பிரதமரே 7 முறை வர்றார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவையில் தான் வந்து ரோட் ஷோவை நிகழ்த்தினார். இப்போ சென்னையில் நிகழ்த்தியிருக்கார். ரோட் ஷோக்கள் வந்து எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட முடியுமா ஒரு பிரதமரே நேரடியாக வர்றப்போ? அதாவது நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கோவையில் ரோடு ஷோ நடத்தினார். பள்ளி குழந்தைகள் அங்கே எல்லாருமே வந்து இவங்க யாரை நிறுத்தினாங்கன்னு அவங்களே கேட்டு பாருங்கள். எங்கள் வீடு இருக்கிற வழியில் தான் நான் போனார். அதே மாதிரி இன்றைக்கு சென்னையில் ரோடு ஷோ நடத்துகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ரோடு ஷோ நடத்துங்க, என்ன வேணாலும் நடத்துங்க, உங்கள் உரிமை. ஆனால்
மழை வெள்ளம் பாதித்த பொழுது 28 லட்சம் பேர் 9 மாவட்டங்கள்ல சாப்பாடு இல்லாம ரோட்ல நின்னாங்களே, அப்ப வந்து நீங்க ஒரு ரோட் ஷோ நடத்தியிருந்தா மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது ஏன் வர முடியல? அப்ப மக்களுக்கு ரோட் ஷோ கிடையாது, இது தேர்தலில் சுயநலத்துக்கான ரோட் ஷோ. தமிழ்நாட்டு மக்கள் 2014 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு நம்ம நண்பர் ஆசீர்வாதா அவர்களுக்கு, என்னுடைய நண்பருக்கு தெரியும். அதே மாதிரி 2019 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். இந்த தேர்தலையும் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு மக்கள் கொடுப்பாங்க. இனிமேல் தமிழ்நாட்டை மறக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ அவர் மாநிலங்களை பற்றி சொன்னார். தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 தொகுதி, கேரளாவில் 20 தொகுதி, கர்நாடகாவில் 28 தொகுதி, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி 25 தொகுதி, தெலுங்கானாவில் 17 தொகுதி, மேற்கு வங்காளத்தில் 42 தொகுதி, பீகார்ல 40 தொகுதி, மகாராஷ்டிராவில் 45 தொகுதி, ஒரிசாவில் 21 தொகுதி. இது எல்லாமே வந்து இந்தியா கூட்டணியினுடைய பகிரங்கமாக சொல்றேன், நான் தெளிவாக அவருக்கு சொல்றேன். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் சொல்லுங்க, 240 250 தொகுதிகள்ல ஒரு தொகுதி கூட 17 மாநிலங்கள்ல பிஜேபிக்கு கிடைக்க போறதில்ல. உத்தரப்பிரதேசத்துல 80 தொகுதியில 40 தொகுதி வந்தாலே பெரிய விஷயம். டெல்லியில 7 தொகுதி, பஞ்சாப்ல 11 தொகுதி. இது எல்லாமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. காரணம், போன 2019 தேர்தலில் எல்லாருமே கூட்டணி அமைச்சு பெரிய அளவுக்கு இந்திய அளவுக்கு நிக்கல. அதனால அதனுடைய விளைவு வேற மாதிரி இருந்தது. இப்பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கிற 17 மாநிலங்களில் இவர்களே கருத்து கணிப்பை எடுத்தார்கள். அதில் 214 தான் பிஜேபிக்கு, 271 தொகுதி காங்கிரஸ் கூட்டணியோட இந்த இந்தியா கூட்டணிக்கு என்பது அவர்களுக்கும் தெரியும். அதனாலதான் இப்ப மறுபடியும் 4 சொல்லவில்லை. திரு கோவை செல்வராஜ், இப்போ வர்ற கருத்து கணிப்பெல்லாம் 350 400 தானே வருது, நீங்க 200ன்றீங்க. யார் சொன்னாங்க? யார் கருத்து டிவில போடுறதா சார்? வட இந்திய ஊடகங்கள் சொல்றேன் சார், நேஷனல் மீடியா இருங்க சார். யாரு கார்கே கருத்து கணிப்பெல்லாம் பணம் கொடுத்தா யார் வேணா எழுதுவாங்க. நாங்க யாருக்கும் பணம் கொடுத்து எழுத சொல்லல. இவங்களுடைய கட்சியே பிஜேபியே. கார்கே அவற்றை கொஞ்சம் கேளுங்க. கார்கே ஒரே நான் அவர் பேசும்போது எதுவுமே பேசல கிடையாது. நாங்க அது மாதிரி எந்த ஒரு நான் சொல்ற கேளுங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஏன் பதட்டப்படுறீங்க? பதட்டமே படாதீங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இனிமேல் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா நீங்க 8 கோடி பேருக்கு கேஸ் கனெக்ஷன் இலவசமா கொடுத்தோன்னு சொல்றீங்க. மரியாதைக்குரிய ஆசீர்வாதம் அவர்கள் டெல்லியில வந்து நல்லா செல்வாக்கா இருக்கிறவர், எல்லா விவரம் தெரிஞ்சவர். தமிழ்நாட்டில் எத்தனை கேஸ் கனெக்ஷன் பெண்களுக்கு இலவசமா கொடுத்துருக்காங்க ஒன்று சொல்லுங்க அவரை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.